ஸோ ட்ரேடிங் பிளான் அப்படின்றது என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டெய்லியுமே என்ன உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, என்ன உங்களுடைய இன்கம் கோல், என்ன உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ட்ரேடிங் பிளான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நாம் வந்து எப்படின்னா, இப்போ எப்படி எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். எப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் இருக்கும். ஒரு மந்த்லி நம்ம இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கும். இயர்லி இவ்வளோ செல் பண்ணணும், மந்த்லி இவ்வளோ செல் பண்ணணும், வீக்லி இவ்வளோ செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சனுக்கு வந்து பிளான்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அப்போ ட்ரேடர்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்று வகுத்துக்கணும். எப்படின்னா இந்த ட்ரேடிங் பிளான்ன்றது ஒரே பிளான் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், எனக்கு ஒரு பிளான் இருக்கும். என் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருக்கும், இன்னொருத்தரோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். இந்த பிளானை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும், நம்மளுக்கு என்ன இதில் வேணும் அப்படின்றது தான். ஸோ இது வாட் இஸ் நம்மளுக்கு பிளான், நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், மாதம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம். ஸோ இதுதான் பிளான். இது வந்து பாரு அந்த பிளான் என்னுடைய ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நான் எப்படி ட்ரேட் பிளான் பண்ணேன் அப்படின்றது தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து ட்ரேட் பிளான்னா என்ன, ஒரு மாடல் ட்ரேட் பிளானோட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணணும் இல்லை, இந்த ட்ரேட் பிளான்ன்றது என்ன தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் ஆஸ் பர் யுவர் கேபிட்டல். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ட்ரேட் பிளான்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் பிளானில் ஒரு கோல் இருக்கணும், நம்ம எவ்வளோ ரிஸ்க்கை வந்து எடுக்கலாம் அப்படின்றது இருக்கணும், ஒரு என்ட்ரி இருக்கணும் ஒன்று. அதாவது டெய்லி வந்தோம் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, உள்ளே விழுந்தோம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இதுதான் ஆக்சுவலி என்னுடைய ஒரிஜினல் பிளானாக நான் வந்து வகுத்து வச்சேன். ஸ்டார்டிங்ஸ் தான் நம்மளுக்கு இப்படி தான் ஒரு பிளான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளான் ஆரம்பித்தேன். பட் ஆனால் அந்த பிளான் அப்படின்னா என்னென்னா, என்னுடைய மந்த்லி டார்கெட் எவ்வளோ, அதாவது நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு வந்துட்டேன், அதுக்கு எனக்கு சில டெக்னிக்கல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய டார்கெட். ஓகே, ஸோ மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், அப்போ 20 நாள் ஆவரேஜாக ட்ரேடிங் டே இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 rupees நான் வந்து டார்கெட், அதான் என்னுடைய அந்த 1500 into 20 days எடுத்தால் என்னுடைய மந்த்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இது ஒரு நாளைக்கு 1500 வருமா, கம்மியாக போகுமா, இப்போ அதெல்லாம்ன்றதை நான் சொல்கிறேன். பட் ஒரு நாளைக்கு 1500 தாண்டி கூட வரும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ என்னுடைய மந்த்லி டார்கெட் 30K, இதுதான் என்னுடைய ட்ரேட் பிளான். அப்போ அதை டெய்லி நான் பிரிக்கும்போது 1500 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு வரணும். ஸோ அப்போது 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு, அப்போ எனக்கு 1500 ரூபாய் தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு பிறகு நான் வந்து 2 லாட்டுக்கு மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. நான் நிஃப்டியில் வந்து சொல்கிறேன். ஸோ 2 லாட்னா 100 குவான்டிட்டி உங்களுக்கே தெரியும். அப்போ என்னென்னா 100 குவான்டிட்டி தான் நான் வந்து, ஏன்னா என்னுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 10,000 20,000 இல்லை, வெறும் 1500 போது அது வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸில் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த 100 பாயிண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 2 லாட் பை பண்ணுறேன். 15 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா என்னுடைய 1500 வந்து எனக்கு வந்துடும். அவ்வளோதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது. ஸோ அப்படின்றது என்னுடைய டெய்லி டார்கெட் வந்து 15 பாயிண்ட்ஸ் நான் அச்சீவ் பண்ணாவே போதும் அப்படின்றதான் என்னுடைய இனிஷியலாக அந்த ஸ்டேஜில் நான் வச்சுக்கிட்ட பிளான். ஸோ இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா 1 lakh. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், 100 குவான்டிட்டி தான் டெய்லி பை பண்ண போகிறீங்க, ஒரு ஆப்ஷன் வந்து ஆவரேஜாக இந்த மணினா கூட 150 ரூபான்னா 15,000 இருந்தால் போதுமே, அதுக்கு எதுக்கு 1 lakh அப்படின்னா, வெறும் 15,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மேபி அது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலேயோ இப்போ ஒரு மாதம் மேலே சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 lakh இருந்தால் தான், நான் 1 lakh இருந்தால் கூட நான் ஒன் டைம் நான் ட்ரேடில் என்ட்ரு ஆகும்போது என்னுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தான் அங்கே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். மிச்சம் 85,000ன்றது நான் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகி இப்படி ஒரு 2-3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் நான் லாங் ரன் போகிறதுக்கான என்னுடைய வேணும். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் பிளான் 1 lakh, மந்த்லி எக்ஸ்பெக்டேஷன் 30,000, அதுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். அப்போ அதுக்கு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகிற 2 லாட்டுக்கு 15 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மந்த்லி டார்கெட் வந்து டெய்லி டார்கெட் 1500 வச்சுக்கிட்டு போய் 1000 குவான்டிட்டி 500 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், அதில் யூஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளான். ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும், இப்போ நான் அந்த 1500க்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும்? ஸோ எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம வந்து டே ட்ரேடர் அப்படின்னா நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது டே ட்ரேடருக்கு இதுதான் சரியான ஒரு டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமு நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ண போகிறேன்? எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் நான் டெக்னிக்கல் பண்ணுறேன். இந்த இடத்துல ட்ரேட் பிளான்னு நான் சொல்லிட்டேன்.
நீங்கள் ஒருவேளை இதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க. இது நான் ட்ரேட் பிளானுக்காக சொல்கிறேன். இல்லை நான் போலிங்கர் பேட் தான் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, 5 minutes டைம் ஃப்ரேமில் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறேன். அதை லைனை பிரேக் பண்ணால் நான் என்ட்ரி எடுப்பேன். அந்த லைன் ஒருவேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ட்ரேடில் இருக்கிற ப்ராசஸில் இருக்கிற பிளான். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நம்ம ஒரு சோப்பு தயாரிக்கிறோம்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மாதம் 1000 சோப்பு விற்கணும்னு. சோப்பு எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வர ப்ராசஸ்ன்றது. ஸோ இப்போ வந்து நான் 2 லாட் வாங்குறேன். இப்போ வந்து ஒரு வேளை எனக்கு 15 பாயிண்ட் ஆயிடுச்சு, 1500 வந்துருச்சு. பட் அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போயிட்டே இருக்கு, இல்லை புட்டு எடுத்து அதுக்கு கீழேயும் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. நான் ஏன் வந்து வெறும் 15 பாயிண்டோட நான் வந்துடணும் அப்படின்னா அப்படிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ அந்த ட்ரெண்ட் நீங்கள் எடுத்ததுக்கு ஃபேவராகவே போயிட்டே இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய டார்கெட் ரீச் ஆன உடனே ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு இன்னொரு லாட்டை வந்து நான் இது 3வது டிசிப்ளின். ஸோ என்னன்னா ஒரு ட்ரேடுன்றதை நான் தான் சொன்ன மாதிரி 30% டிசிப்ளின், 30% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், 30% டெக்னிக்கல். வெறும் 100% டெக்னிக்கல் மட்டுமே அப்படின்னா நிறைய பெரிய பெரிய டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ணலாம். இங்கே வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளினாக யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து உலகறிஞ்ச கூற்று. ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ டிசிப்ளின் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 ட்ரேட் பர் டே அப்படின்றது எதுக்குன்னா, நீங்கள் 1500 இல்லை அதுக்கு மேலேயே சம்பாரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 ட்ரேட் பர் டே அப்படி கிடையாது. ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட க்ளோஸ் பண்ணி பொட்டி கட்டுறது தான் நல்லது. இப்போ வந்தீங்கன்னா அதுக்கு மார்க்கெட்டுக்கு தெரியும் யார் யார் பணம் சம்பாரிச்சிட்டு போனாங்கன்னு தெரியும், அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லும். ஸோ அது ப்ராஃபிட் வந்துருச்சா அன்னையோட க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிங்க, அது கூட போராடிட்டு இருக்காதீங்க. ஓகே, 3 ட்ரேட் பர் டே எதுக்குன்னா, ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒருவேளை உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் அன்றைக்கி ஒரு 1500 ஏர்ன் பண்ணணும், ப்ளஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா, ஆல்ரெடி அந்த லாஸை கவர் பண்ணணும். ஸோ இன்னொரு அட்டம்ப்ட்டு கரெக்டாக அந்த டெக்னிக்கல் உங்களுக்கு ஒர்க் ஆகிற கண்ட இடத்துல கிடையாது, அந்த டெக்னிக்கல் கரெக்டாக ஒர்க் ஆகிற இடத்துல மறுபடியும் நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். செகண்ட் அட்டம்ப்ட், இப்போ செகண்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் அப்படின்னா 3வது ஒரு அட்டம்ப்ட் அடிக்கிறோம், அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஓகேங்களா, ஒருவேளை 2வது ட்ரேட் கிளிக் ஆகி உங்கள் லாஸை கவர் பண்ணி உங்கள் டார்கெட்டுக்கு போகலாம். இல்லை அது இல்லைனா 3வது ட்ரேட் இல்லைனா மேக்ஸிமம் இல்லைனா அதோட முடிச்சிங்க. டெய்லியும் அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து போராடிட்டு லாஸை ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு போய் விட்டுறாதீங்க. ஒரு 1000 2000 3000ன்ற லாஸை இன்னொரு நல்லா கவர் பண்ணிக்கலாம். லாஸ் பெருசாகும்போது அதை கவர் பண்ணுறதுக்கு 4 நாள் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ கட் த லாஸ் இமிடியட்லி. ஓகேங்களா, ஸோ அதனால் மேக்ஸிமம் லாஸ் 3 to 5% பர் டே. இப்போ நான் 1 lakh கேபிட்டல் சொன்னோடனே ஒரு நாளைக்கு 3000 5000 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வச்சிரு டிசிப்ளின். இதை சில பேர் கேட்ட உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பல தியரிட்டிகள் படிச்சுட்டு மேக்ஸிமம் 1% லாஸ் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் 100 நம்பருக்குலாம் 1000 ரூபாய்லாம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அது வந்துடும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது வந்து வெறும் 1000 ரூபாய்க்குலாம் நீங்கள் இது பண்ணீங்க. அதுவும் இப்போ நம்ம வந்து இருக்கிற ஸ்டாப் லாஸில் வந்து அடிச்சுட்டு தான் போகிற மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஏர்ன் பண்ணுற அந்த ஒன்றையாவது ஒரு நாளில் லாஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றனால 1 lakh கேபிட்டல்னால் நீங்கள் 3 to 5% ஒரு நாளைக்கு இது பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போக வேணாம் அப்படின்றது தான் இது. ஸோ இப்போ அடுத்த பாட்டு நிஃப்டி ஒன்லி. ஓகேங்களா, ஏன் நிஃப்டி ஒன்லி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு ஆளை ஃபாலோ பண்ணோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக கிளிக் பண்ணலாம். இதை நான் என்னுடைய டிசிப்ளினில் நான் மெயின் அஜெண்டாவாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். நீங்கள் குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டி கூட லெவல் போட மாட்டேன், ப்ளஸ்ஸு அதை பற்றியே நான் பார்க்க மாட்டேன். இப்போ என்னன்னா நிஃப்டினா நிஃப்டி தான். அதாவது நம்ம சம்பாதிக்கணும்னு பண்ணிட்டோம்னா 5000 கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்குது, இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஓகேங்களா, இதில் எது வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நம்ம அல்டிமேட் டார்கெட் வந்து 1500 அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10,000 கூட இருக்கலாம், 20,000 கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்பாதிக்கணுன்றது வச்சிங்களேன். அதில் வந்து நீங்கள் இதையும் அதையும் மாற்றி இன்றைக்கி இவங்க போகிறாங்களா, இன்றைக்கி டைட்டன் மேலே போதா, நீங்கள் ரிலையன்ஸ் மேலே போதா, இன்றைக்கி அந்த ஸ்டாக் போதா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்ஷன், அது வந்து ரொம்ப ஒரு தலைவலியாக ஆகிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, நிஃப்டிலேயே இன்றைக்கெலாம் வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து 2016 வரும்போது ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட் மேலே போகும், 20 பாயிண்ட் கீழே வரும், நார்மலாக முடிஞ்சிடும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, அசால்ட்டாக 150 பாயிண்ட் மேலே போகுது, திரும்ப 100 பாயிண்ட் கீழே வருது. அதனால் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நிஃப்டி வந்து ஒரு பிகினர்ஸாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு இது இல்லை, நான் பேங்க் நிஃப்டியில் பண்ணுவேன், நான் அதில் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் வெல் அண்ட் குட். ஆனால் ஏதோ ஒன்றுத்தில் இருங்கன்றதான் நான் சொல்ல வரேன். இதையும் அதையும் மாற்றி போயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பிளானுக்கு நான் டிசைன் பண்ணும்போது நிஃப்டி ஒன்லின்னு பிளான் பண்ணேன். இது வரைக்கும் நிஃப்டி ஒன்லியில் மட்டும்தான் இருக்கிறேன். நான் இன்னும் மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு இண்டெக்ஸை நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நோ எமோஷன் ஃபாலோ சிக்னல்ஸ். அதாவது எமோஷன்னா கடவுள் காப்பாற்றுவார், இந்த இதை எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போச்சு ஐயோ அப்படிலாம் இல்லை.
இந்த லைன் பிரேக் பண்ணிச்சா போயிட்டே இருங்க. இந்த லைன் பிரேக் ஆனிச்சுன்னா கண்ணை மூடிட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளோதான். யாரும் உங்களை வந்து இது பண்ணவே முடியாது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கல் பார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெக்னிக்கல் பார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கலாக அதை நம்பி தான் போவீங்க, ஆனால் திரும்பும்போது மட்டும் அதை நம்ப மாட்டீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி வராது. ஸோ என்னென்னா எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோபோ மாதிரி இருங்க. இது பண்ணால் மேலே, இது பண்ணால் கீழேனா அதோட விட்டுருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ என்னோட ட்ரேடிங் பிளானில் அடுத்து 4th பாயிண்ட் சம் கிரவுண்ட் ரூல் இருக்குது. இதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து 30,000 ரூபாய் என்னுடைய மந்த்லி டார்கெட் வச்சிங்களேன். இப்போ நான் ஒரே வாரத்தில் எனக்கு 7,500 ரூபாய் வரணும். ஸோ இதுதான் 4 வீக்ஸாக நான் பிளான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், எனக்கு நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு 3 நாளில் 7,500 வந்துருச்சு. பட் இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த 2 ட்ரேடிங் செக்ஷன் இதோட பெட்டராக போகலாம், இல்லை இதோட ஒஸ்ட்டாக போகலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து அச்சீவ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். அதுக்காக நீங்கள் சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை, லாட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 லாட்டு நான் என்னுடைய பிளானில் சொல்லியிருக்கேன். அந்த 2 லாட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், ரெடியூஸ் பண்ணி 1 லாட். ஏன்னா ஆல்மோஸ்ட் என் டார்கெட் வந்துருச்சு. ஒருவேளை அது ரொம்ப நல்ல நாளாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னா கூட பரவாயில்ல, அதே 2 லாட்டிலே இல்லை அது 1 லாட்டாக கம்மி பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நான் சம்பாரிச்சதை விடக்கூடாதுன்றது மட்டும்தான் அல்டிமேட் டார்கெட் எனக்கு. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சோபி மார்க்கெட்டாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் நான் அதிகமாக 4 லாட்டை போட்டு சம்பாரிச்சு 7,500 அங்கே விட்டக்கூடாது. அதனால் மந்த்லி டார்கெட் கிராஸ்டு 30%. அதாவது என் 1,30,000 நான் பிளான் வச்சுருக்கேன். அப்போ மாதம் 30,000 ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதத்துக்கான இது டார்கெட் வந்துருச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் பண்ணி இருக்கிறத விடாமல், எப்பயுமே நான் சொல்கிறது எல்லாமே நம்ம தற்காத்துக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பெரிய ட்ரேடர் ஆகுது, பெரிய கேபிட்டல் பில்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க, நம்ம வந்து எஃப்ஐஐ டிஐ பெரிய பெரிய ட்ரேடர்கிட்ட இங்கே ரொம்ப சாத்தியம்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி பெரிய பெரிய லெவல் ஆஃப் கன்று வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சும்மா கத்தி வச்சுக்கிட்டு அவங்க கூட போராடுற மாதிரி தான். அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜின்றது இந்த ட்ரேடிங்கில் காம்படிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நம்ம சின்ன ஆளுங்க. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் கூட மோதிட்டு இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி தப்பிச்சு வரோன்றது தான் இங்கே விஷயமே தவிர அவங்கள ஜெயிக்கணுன்றது இங்கே வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ மந்த்லி டார்கெட் 30,000 வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று அந்த மாதம் வரைக்கும் ட்ரேடிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லைனா ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுங்க, சம்பாரிச்சதை விடக்கூடாமல் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ட்ரேடிங் பிளான். ஒரு ட்ரேடரோட ட்ரேட் பிளான்றது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் பிளானை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். என்னுடைய கேபிட்டல் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த ட்ரேடிங் பிளானே இல்லாமல் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் தான் வராங்க. 1000 ரூபாய் 5 நிமிஷத்தில் வந்துடுது. ஆனாலும் அதுக்கப்புறம் 6 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு அந்த 1000 ரூபாய் எப்படி விடுறதுக்கான முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இந்த டிசிப்ளின்லாம் இல்லைன்னா இங்கே சர்வைவல் பண்ண முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாதுன்றதெல்லாம் பேசலாம், இங்கே இருக்கவே முடியாது. ஸோ எனக்கு இவ்வளோனா இவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ இப்போ உங்களுக்குன்னு ஒரு இருக்கிற கேபிட்டலில் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் பிளானை செட் பண்ணுங்கள். அந்த ட்ரேட் பிளானை படி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.